13/7/2025 வாசக குறிப்புகள். முதல் வாசகம் இணை சட்டம் 30ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை. இரண்டாம் வாசகம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. நற்செய்தி வாசகம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை. திருப்பலி முன்னிறை. அன்பில் சிறந்தோரே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்வாய் தெரிவித்துக் கொள்கிறோம். பொது காலம் 15ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளின் மைய சிந்தனை இயேசு விரும்பும் பிறரன்பு பணிகள் என்பதாகும். பிறருக்கு பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் அன்பும் இரக்கமும் இருந்தால் மட்டுமே உருவாகும். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்றார் இயேசு. அன்பும் இரக்கமும் கொண்ட இயேசு விண்ணகத் தந்தையின் உதவியோடு எண்ணற்ற நன்மைகளையும் அற்புதங்களையும் புரிந்தார். நம்மோடு வாழ்ந்து மறைந்த அன்னை தெரசா பிறரன்பு பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். ஏழைகளுக்கும் நலிந்தோருக்கும் கைவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியோருக்கும் நோயாளிகளுக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்து பணிவுடை புரிந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நல்ல சமாரியர் உவமை வாயிலாக பிறருக்கு பணிவிடை புரிவதை பற்றி எடுத்து கூறுகிறார் இயேசு. ஆகவே எப்போதும் நம்மையே உயர்வாக கருதாமல் தாழ்மையான மனநிலையோடு நம்மால் இயன்ற உதவிகளை பிறரை தேடி சென்று செய்வோம். இதையே அன்னை மரியாவும் அன்று செய்தார். இயேசு விரும்புவதும் இதுவே. எனவே பிறரன்பு பணிகள் செய்யும் மனநிலை நம்முள் உருவாக இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. மோசே வாயிலாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய சட்டத்திட்டங்களாக இது அமைந்துள்ளது. கடவுள் வார்த்தையாக உள்ளார். அந்த வார்த்தை நம்மிடமே இருந்து செயல்படுகிறது. இதை உணர்ந்து வார்த்தையாகிய கடவுளின் குரலுக்கு செவிமடுக்கும் எண்ணத்தோடு வாசகத்தை உள்வாங்குவோம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசை நகர மக்களுக்கு எழுதிய திருமடலின் பகுதியாக உள்ளது. அனைத்திலும் முதன்மையானவர் இயேசு. கடவுள் தம் திருவுளத்தை இயேசு வழியாக நிறைவு செய்தார் என்பதை இப்பகுதி உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அனைத்திற்கும் முதன்மையான இயேசுவின் திருவுளப்படி நாம் வாழ்ந்து பிறரன்பு பணிகள் புரிவோம் என்ற நோக்கோடு இறைவார்த்தைகளை இதயம் ஏற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. கருணை கடலாகிய இறைவா, இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து எமக்காக மன்றாடும் அருட்தந்தையர் அருட்சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து உமது அன்பின் பராமரிப்பில் வழிநடத்தியறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் ஊற்றாகிய இறைவா, உம் திருப்பீடத்தில் குழுமியிருக்கும் இறை மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் இவ்வழி வழியாக எல்லா அருள் நலன்களையும் பொருள் நலன்களையும் பெற்று நன்றியுணர்வோடு நம்பிக்கையில் நிலைத்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, எங்கள் ஊரிலே எத்தனையோ குடும்பங்கள் போதை பழக்கங்கள், பொருளாதார நெருக்கடிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை ஆகியவற்றால் அமைதி இழந்து காணப்படுகிறது. இக்குடும்பங்களில் நீர் விட்டு சென்ற அமைதி நிறைவாய் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவராகி இறைவா, தீராத நோயால் துன்பப்படுவோரே உம்பாதம் தருகிறோம். இவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து செயல்பட்டு உமது ஆணி வாய்ந்த திருக்கரங்களால் தொட்டு நலமளித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அமைதி ஊற்றாகிய இறைவா, உலக நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்களும் வன்முறைகளும் ஒழிந்து எங்கோ அமைதி நிலவிடவும் உலக தலைவர்கள் மக்களின் நலனுக்காக செயலாற்றும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் பண்ணுங்க.